திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரில் சாலையின் தடுப்புச் சுவரில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்து நேரிட்டிருக்கிறது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். பந்தவாசி பகுதியை சேர்ந்தவர் சுப்பன். இவர் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். ஆண்டாள்குப்பம் பகுதியில் இருந்து யார்டில் இருந்து 40 பிக் கண்டெய்னர் லோடு ஏற்றிக்கொண்டு சென்னை துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தார். திருவொற்றியூர் விரைவு சாலை எல்லையம்மன் கோவில் கடற்கரை செக் போஸ்ட் அருகே வந்து கொண்டிருக்கும் போது லாரி திடீரென தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரி கடுமையான சேதம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் லாரி ஓட்டுநர் சுப்பன் லாரியிலிருந்து குதித்து உயிர் தப்பினார். மேலும் விபத்து ஏற்பட்டவுடன் கண்டெய்னர் லாரி இருக்கக்கூடிய டீசல் டேங்க் உடைந்து சாலை முழுவதுமாக டீசல் ஆறாக ஓடியது. தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து முதல் கட்டமாக தீ விபத்து நிகழாத வண்ணம் தண்ணீரை பீச்சி அடித்து விபத்தை தடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று அதிகாலை ஏற்பட்ட விபத்து காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கண்டெய்னர் லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக கிரேன் கொண்டு வரப்பட்டு அதனை 3 மணி நேரத்திற்கும் போராடி அந்த சென்டர்மேடியிலிருந்து அந்த லாரியை மீட்டிருக்கிறார்கள், வெளியே எடுத்திருக்கிறார்கள். இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஓட்டுநரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.